வாழ்நாள் எதிரிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள் என மாணிக்கம் தாகூர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக வந்த தகவல்களை அடித்து மாணிக்கம் தாகூர் காட்டமாக விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: 2 திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள். தமிழகத்திற்காக இல்லை, மத சார்பின்மைக்காக இல்லை, ஒரே ஒரு மனிதனை நிறுத்த விஜயை காங்கிரஸ் தெளிவாக பார்த்தது, வெளியேறியது. RSS பிஜேபியின் பி டீமுடன் படுத்துக்கொண்டு உங்களை மதசார்பற்றவர் என்று சொல்ல முடியாது. நிலையான அரசு என்பது 2 பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. காங்கிரஸ் சரியாகவே வெளியேறியது. திமுக இன்று தன் முகமுடியை கலற்றுமா? நம்பிக்கை துரோகி யார்? இவ்வாறு மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு இழுபறி நிலையை ஹங் அசெம்பிளி உருவாகியுள்ள சூழலில் திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கட்சி தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுக்கு மிக முக்கியமான அதிகாரங்களை வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவசர முடிவுகள் எடுக்க அதிகாரம். தமிழ்நாட்டில் ஒரு நிலையான அரசை அமைப்பதற்காக அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு இக்குழு வழங்கியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை. புதிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது அல்லது பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவது குறித்த இறுதி முடிவை முதல்வர் எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னிலை. தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மையை 118 இடங்கள் கிடைக்காத நிலையில் இந்த அவசர அதிகாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. விஜயின் டிவிகே மற்றும் அதிமுக நிலைப்பாடு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளின் நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஏற்ப காய் நகர்த்த திமுக திட்டமிட்டுள்ளது. கூட்டத்தின் சாராம்சம்: மக்களின் தீர்ப்பை மதித்து தமிழகத்தின் ஒரு வலுவான மற்றும் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதை திமுகவின் நோக்கம். இதற்காக எந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அல்லது ஆதரவு கோருவது என்பதை ஸ்டாலின் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்பார் என்று கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மூலம் தமிழகத்தின் ஆட்சி அமைப்பதற்கான அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளில் திமுக இறங்கியுள்ளது உறுதியாகியுள்ளது. மேலும் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியுடன் உதயநிதி பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 47 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள அதிமுக, திமுக மற்றும் இதர சிறிய கட்சிகளின் வெளி ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் என்று ஊடகங்கள் கிளம்பியுள்ளன. ஆனால் அதிமுக, திமுக, பாமக, அமமுக, IUML மற்றும் தேமுதிக ஆகிய அனைத்து கட்சிகளின் பலத்தையும் சேர்த்தால் கூட வெறும் 114 இடங்களே வருகிறது என்பதால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு இந்த எண்கள் போதுமானதாக இல்லை என்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது போல விறுவிறுப்பான செய்திகளுக்கு நம்ம அன்கட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.